சிறிது நேர தியானத்திற்காக என்னாகமம் 11வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொள்வோம். என்னாகமம், நம்பர்ஸ் சாப்டர் 11. So we are going to learn from Numbers chapter 11. இந்த அதிகாரம் தொடக்கத்திலேயே நீங்கள் வாசித்து கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால், ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிக்கு பொல்லாப்பாக இருந்தது. 1வது வசனம், ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பாக இருந்தது. வெறும் பொல்லாப்பம் மட்டும் கிடையாது, ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. பாளையத்தில் பேக் சைடில் கொஞ்சம் வேற காணும், ஏன்னா கர்த்தருடைய அக்கினி பின்னாடி வந்து பட்சித்தது. ஓகே, இந்த வசனம் மிக தெளிவாக இருக்குது. அதுக்கப்புறம் மோசே வாஸ் இன்டர்சீடிங். மோசே ஜனங்களுக்காக ஜெபிக்கிறான். அப்போ எரிஞ்சிக்கிட்டு இருக்க அக்கினி அணைஞ்சு போயிடுச்சு. அந்த 1-2 வசனத்தை வாசிட்டு என்னத்தை முறையிட்டு கொண்டிருந்தார்கள், என்ன பிரச்சனை அங்கே? ஆரம்பமே வசனம் ஆரம்பிக்கும் போதே இதை கேட்டாங்க, ஆண்டவர் கோவம் வந்துச்சு அப்படின்னு ஆரம்பிக்கல. அப்படி தான் இருக்குதா வசனம்? இல்லை. ஓகே, முந்தின அதிகாரத்தில் போய் பார்த்தேன், அதுலேயும் கிடையாது. தொடக்கமே ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அவங்க கேட்டது ஆண்டவர் பிடிக்கல, கோவம் வந்துருச்சு, அக்கினி இறங்குச்சு, பாளையத்தில் பேக் சைடில் பச்சித்துச்சு, நிறைய பேர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்பொழுதே ஜனங்கள் மோசையை பார்த்து கேட்குறாங்க, ஐயா சொல்லுங்கள், நாங்கள் தெரியாமல் இதெல்லாம் கேட்டோம், எங்களை மன்னிச்சுக்கோங்க, நாங்கள் இதெல்லாம் கேட்டோம், இதெல்லாம் கேட்டிருக்கக்கூடாது, நாங்கள் கேட்டோம். உடனே அக்கினி இணைஞ்சிச்சு, அணைஞ்சிட்டு. அதுக்கப்புறம் தான் என்ன கேட்டாங்க அப்படிங்கிறது கொண்டு வரார். முதல்ல அந்த இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சின்னு சொல்லிவிட்டு எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படிங்கிறத அதுக்கு பின்னாடி அந்த என்னாகமத்தில் விளக்கி சொல்லப்பட்டிருக்கு. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜனங்களுக்குள் காணப்பட்ட இச்சை, அவங்களை சுற்றி சுற்றி வந்தான இச்சை. இஸ்ரவேல் அல்லாத ஜனங்களும் அந்நிய ஜனங்களும் இவங்க கூட இருக்கிறாங்க. வரும்போதே கொஞ்சம் வேலைக்காரங்க உதவிக்கு நல்லா இருக்குமேன்னு சொன்னவங்களும், வர்ற பாதையில் ஒட்டி கொண்டவங்க எல்லாருமே அந்நிய ஜனங்கள். அந்நிய ஜனங்கள், 4வது வசனம், அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். அதான் ஆண்டவருடைய பிள்ளைக்கும் ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவங்களையும் கூட வச்சிருக்கிற அவங்க இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். அவங்க கேள்வி என்னவா? திரும்ப 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 அழுது, எங்களுக்கு கறி வாங்கி கொடுக்குறவன் யார்? எங்களுக்கு கறி வேணும், எங்களுக்கு நாங்கள் சாப்பிடணும், எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை, எப்போ பாரு நீ என்னத்தையோ ஒன்று தந்துகிட்டே இருக்கிறீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடு எங்களுக்கு வேணும். அதுக்கு எதெல்லாம் சொல்கிறாங்க? 5வது வசனம், கிரயம் இல்லாமல்னா ஓசி, ஓசியில் சாப்பிட்ட மச்சங்கள், மீட்டு, வெள்ளரிக்காய், அப்புறம் கொமட்டிக்காய், கீரை, வெங்காயம், வெள்ளைப்பூடு, 6 ஐட்டம் சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கு டேஸ்ட்டை ஊட்டக்கூடிய, இல்லையா, எந்த அளவுக்கு டேஸ்ட்டை ஊட்டக்கூடிய, ரொம்ப பிரியமாக சாப்பிடக்கூடிய இந்த 6 ஐட்டமும் இப்போ நாங்கள் பார்க்கவே இல்லை. கிளம்பி வந்து இவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, எங்கள் உள்ளம் வாடி போகிறது. சாப்பாடு பிரச்சனைனால எங்கள் உள்ளம் என்ன செய்யுது? அப்புறம் என்ன சொல்கிறாங்க? இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்றார்கள். இப்போ நீங்கள் மெஸ்கால் போகிறீங்க, காலையிலே தக்காளி சாதம், மத்தியானம் போகிறீங்க, மத்தியானம் தக்காளி சாதம், நைட்டு போகிறீங்க, நைட்டு தக்காளி சாதம், அடுத்த நாள் போகிறீங்க அதே தக்காளி சாதம், அதுக்கு அடுத்த நாள் அதே தக்காளி சாதம், அதே எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இவங்களுக்கு மன்னாவை தவிர எதையும் என்ன செய்யலை, அவங்க பார்க்கல. Only the provided meat was provided food for manna only. வெறும் மன்னா மட்டும்தான் இருக்குது, இதை தவிர எதுவும் பார்க்கல.
இதுவும் காலையிலே சும்மா வீட்டில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிலோ கொடுக்க மாட்டார், போய் பிறக்கணும். அதுவும் ரொம்ப பெருசு பெருசாக கட்டி கட்டியாக பால் கட்டி மாதிரி செங்க கட்டி மாதிரி இருக்காது, கொத்தமல்லி அளவாக இருந்தது. அப்போனா ரொம்ப மல்லி சின்னதாக இருந்துச்சு. அதனுடைய கலர் போய் ஒன்றொன்னா புறக்கி சேர்த்து கூட்டி அது கலர் இடிச்சோ அரைச்சோ புனிஞ்சோ பாலை எடுத்தோ இல்லை உரலில் போட்டு இடிச்சோ புட்டாவோ இடியாப்பமாவோ தோசையாவோ இட்லியாவோ எவ்வளோ பெரிய வேலை இருக்குது. சும்மா ஒன்றும் கொடுக்கல, வானத்தின் மண்ணா அப்படின்னோடனே அப்படியே ரொட்டி சுட்டு சுட்டு மேலே போடல. ஆண்டவர் கொஞ்சம் வேலைகளை கொடுத்தார். இதை தவிர எங்களுக்கு ஒன்றும் இல்லையே, இதை தவிர எங்களுக்கு வேறு என்ன இல்லையே. இதுதான் இந்த பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, அந்த சாப்பாடு பிரச்சனை இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டருந்து வரல, எங்கேருந்தான்? அவங்க கூட இருந்த அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவனானார்கள். இவங்களால இவங்களுக்கும் பிரச்சனை, இவங்களுக்கும் இடரல், இவங்களும் கூட சேர்ந்துக்கிறது. எங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு என்ன வேணும்? இறைச்சி வேணும். எத்தனை பேர் இறைச்சி சாப்பிடாமல் இருக்க முடியும்? ஐ கேனாட். நம்மளால் இருக்க முடியாது இல்லையா? ஒரு 40 நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் வருஷத்தில். நான் சிலவங்களுக்கு இருக்கவே முடியாது. சிலவங்களுக்கு அந்த அவிச்ச அந்த பாத்திரத்தில் வேறு எதுவும் சமைச்சா அவங்களுக்கு என்ன செய்யாது, அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது. அப்போது பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவு, இதுதான் பிரச்சனை. இதைத்தான் தொடக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு, முறையிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆண்டுடைய பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? ஆண்டுக்கு பிடிக்காத ஒன்று என்ன தெரியுமா? இவங்க எகிப்தை கம்பேர் பண்ணாங்க. எகிப்தை கம்பேர் பண்ணி என்ன செஞ்சாங்க? எங்களுக்கு அங்கே நல்லா இருந்துச்சு, இங்கே எனக்குள்ள காசு கொடுத்து வாங்கி தின்னுட்டு இருக்காங்க மண்ணாவை, இங்கேயும் இலவசமாக தானே ஆண்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவங்க அங்கே கம்பேர் பண்ணுறாங்க. அவங்க கம்பேர் பண்ணி என்னத்தை கொண்டு வராங்க? அங்கே வெள்ளரிக்காய், அங்கே வெள்ளைப்பூடு, அங்கே வெங்காயம், அங்கே கொமட்டிக்காய், இதெல்லாம் எங்களுக்கு அங்கே கிடச்சிச்சு, மச்சம் கிடச்சிச்சு, எல்லாம் எங்களுக்கு கிரையும் இல்லாமல் இலவசமாக கிடச்சிச்சு. ஐயோ, இங்கே வந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு சொன்ன காரணம்தான் ஆண்டவட்ட முறையிட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஓகே, இது என்னுடைய டாப்பிக்கில் நான் இன்றைக்கி மோசையை வச்சு சொல்ல வேண்டிய ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, ரொம்ப 11வது வசனம், கர்த்தருக்கு ஒரு பக்கம் கோபம் வந்துருச்சு. 11வது வசனம், அப்பொழுது மோசே கர்த்தர் நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என்மேல் சுமத்ததினால் உமது அடியானுக்கு உபத்திரம் வரப்பண்ணது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாது போனது என்ன? ஆளாளுக்கு இங்கே பிரச்சனை, இச்சை என்கிற ஒரு பிரச்சனை. எதையோ உன்னை இச்சித்துட்டு இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நிற்கிற ஒரு பிரச்சனை. இவன் மோசே கேட்குறான், இது எனக்கு பிரச்சனை ஆயிருமே, நான் தானே ஜனங்கள் நடத்திட்டு போயிட்டு இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை ஆயிரும். ஆளாளுக்கு ஒவ்வொன்று இச்சிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த இச்சையின் பிரச்சனை எங்கே வந்து நிற்கினா, இட் வில் பி அஃபெக்ட் த லீடர்ஷிப். எனக்கு இங்கே பிரச்சனையாகி போயிடும். மோசே கேட்குறான், எனக்கு உங்களுடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடையாமல் போனது என்ன? எனக்கு ஏன் இந்த உபத்திரவத்தை வர வைத்தீர்? அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று, 14வது வசனத்தை வாசித்து பாருங்க. நான் ஒருவனாய் தாங்கக்கூடாமல், அதுதான் மொதல் பாயிண்ட் நான் சொல்ல போறேன். இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது. எத்தனை தடவை நம்ம சிந்திச்சிருக்கோம்? இந்த பிரச்சனை, இந்த காரியம் என் வயசுக்கு மிஞ்சின பாரமாக இருக்கு. நான் நிறையாட்ட யோசிச்சிருக்கேன். மோசே அதுதான் சொல்ல வராரு, இது எனக்கு எப்படி இருக்குது? எனக்கு மிஞ்சின பாரம். ஒரு ஊழியக்காரனுக்கு மிஞ்சின பாரம்னு ஒன்று இருக்குதா? மிஞ்சின பாரம்னு ஒன்று இருக்குதா? இருக்குதா இல்லையா? சில பாரத்தை ஆண்டவரே தருவார் ஊழியக்காரனுக்கு. ஓகே, ஹியர் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் சர்விங் காட். ஓகே, நம்ம நிறைய பேர் இங்கே தேவனுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். சில மிஞ்சின பாரத்தை ஆண்டவரே தருவார். தேவன் அழைத்த ஊழியக்காரனுக்கு பாரம் என்று உண்டு. அது தேவனால் கொடுக்கப்பட்டது. அந்த பாரம் தேவனால் கொடுக்கப்பட்டது. நம்ம பின்னாடி திரும்பி என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் பார்க்கக்கூடாது. மோசே பின்னாடி திரும்பி பார்க்கல. நானும் தான் எகிப்தில் நல்லா இருந்தேன், நானும் தான் ராஜ அரண்மையில் வளர்ந்தேன் சொல்லலாம் இல்லையா? நானும் தான் ராஜா பேலஸில் இருந்தேன். அவன் சொல்லியிருக்கலாமே, நான் எதுக்கு இந்த கஷ்டத்தை அனுப்பிடும்? உங்களால் தானே நானும் இந்த பிரச்சனைக்கு வந்தேன், உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் ஒருத்தரை நான் இணைஞ்சேன் போட்டல்னேன், அதனால தானே நான் வெளியே ஓடினேன். இப்படி மோசம் சிந்திச்சிருக்கலாம். அவன் அதெல்லாம் சிந்திக்கலை. பாரம் அவன் மேலே வர வர ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் போய் நிற்கிறான். தேவனால் கொடுக்கப்பட்டது.
அதனால தான் நான் ஒருவனாக இந்த பாரத்தை சுமக்க முடியாது. ஏன்னா சில நபர்கள் கொடுக்கப்படுகிற பாரம் அவங்கள தனிமைப்படுத்தி விடும். இட் மேக் யூ ஐசோலேட். நான் அதை நோட் பண்ணி வச்சிருக்கிறேன். மோசே தனியாக நிற்கிறான், கூட நிறைய பேர் நிற்கிறாங்க, 70 பேர் நிற்கிறாங்க. அந்த 70 பேருக்கு அந்த பாரம் போவே இல்லை. மோசே கூட பாரத்தை சுமக்கிறதுக்கு 70 மூப்பர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டாச்சு. ஆனால் இந்த பிரச்சனைலாம் வரும்போது இவங்கெல்லாம் ஓரமாக நிற்கிறாங்க. ஆனால் மோசே மட்டும் தனியாக இந்த பாரத்தை சுமக்க முடியல. ஐயோ, இந்த பாரம் ஏன் மேலே டைரக்டாக அஃபெக்ட் ஆகுது. என்கிட்ட நேரடியாக என்னுடைய ஊழியத்தை, எனக்கு தந்த அழைப்பை, எனக்கு தந்த பொறுப்பை, எனக்கு தேவன் மேல் என் மேல் வச்ச வாஞ்சைக்கு விரோதமாக இது எழும்பி வருகிறதே என்று சொல்லி நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் இதில் கீழே அடுத்தாக நோட் பண்ணி வச்சுக்கேன். ஓம் பாரத்தை ஆண்டவர்கிட்ட போய் சொல். நான் ரெண்டாவது அந்த பாரத்தை ஆண்டவர்கிட்ட போய் சொல். மோசை யார்கிட்ட போய் சொன்னால்? மனைவிட்ட போய் சொன்னானா? யார்கிட்ட போய் சொன்னா சொல்லுங்கள். மனைவிட்ட சொன்னால் என்ன இருக்கும்? என்ன ஆயிருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தேவையில்லாத வேலை, நீங்கள் உண்டு, உங்கள் வீடு உண்டுன்னு இருங்க. அவன் கறி வேணும்னு கேட்டானா அவன் கறி வேணும்னு சண்டை போட்டு போகிறான், முறையிட்டு போகிறான். நமக்கு தேவையில்லாத வேலை. வாரம் வராமல் போகிறவன் வராமல் போகிறான். நமக்கு என்ன, காணானா பார்த்து நம்ம போகணுமா? நம்ம ஒழுங்காக போய் சேர்றோமா? நம்ம என்ன செய்வோம்? பார்ப்போன்னு சொல்லி முடிச்சிருக்கோம். இவன் பாரத்தை ஷேர் பண்ணவே இல்லை. ஹி வென்ட் டு காட். ஆண்டோடைய சமூகத்தில் போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், ஆண்டவரே என் பாரத்தை பாருங்கப்பா, நான் ஒருத்தனாக இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியாது. ஆண்டவர் இந்த பாரத்தை ஷேர் பண்ணுவதற்குன்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு. 16, 17 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா 16 அதிகாரம் 16வது வசனம் 17 வாசித்தீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பருக்கு தலைவருமானவாய் இன்னார் நீ அறிந்திருக்கிறாயே. ஏன்னா ஏற்கனவே மூப்பர் இருக்கிறாங்க. அப்புறம் அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்துக்கு அங்கே உன்னோட கூட நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவிய அவங்க மேலையும் வைப்பேன். பாரத்தை சுமக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வேணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் பாரத்தை நீ மட்டும் சுமக்க முடியலன்னு சொல்ற பத்தியா, அதனால 70 பேரை நான் தேர்ந்தெடுத்து நீ ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற. ஆனால் நீ அவங்ககிட்ட இந்த பாரத்தை நீ ஷேர் பண்ணவே இல்லை. நீ ஒருத்தர் மாத்திரம் சுமந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நீ அவங்கள கூட்டி இங்கே வந்துரு. அப்போ என் ஆவியை நான் அவங்க மேலே ஊற்றுவேன். உங்ககிட்ட இருக்கிற அதே ஆவி அவங்கக்கிட்டேயும் வரும். அப்போ தான் அவங்க உன் பாரத்தை என்ன செய்வாங்க. சிலவங்க பாரத்தை சுமக்கவே மாட்டாங்க, எஸ்கேப் ஆகணும்னு பார்ப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இந்த டியூட்டி டைம்லாம் எஸ்கேப் ஆகிற கோஷின்னு ஒன்று இருக்கும். உங்களை சொல்லலை, நீங்களாம் விரும்ப கடுமையாக உழைக்கிறவங்க. எங்கே நமக்கு பாரம் வந்துடுமோன்னு நினச்சி கண்ணு தப்பி ஓடுற கூட்டம் இருக்கும். நாங்கள் படிக்கும்போது சொல்லுவோம், அண்டர்ஸ்டாண்டிங் பீப்புள் ஆர் சஃபரிங். அப்புறம் என்ன தெரியுமா, மொதல் ஆளாக டியூட்டியை முடிச்சுட்டு யார் முன்னாடி வந்து நிற்கிறாங்களோ ஹாஸ்டலில், அவங்களுக்கு திரும்ப இன்னொரு வேலை இருக்கும். வார்டன் கூடுவார், இங்கே வாப்பா அந்த ஒரு வேலையை செய், இங்கே வாப்பா இந்த ஒரு வேலை செய். அங்கே ஒன்றுமே செய்யாமல் உட்காந்துட்டு இருப்பான். இப்பவும் ஒரு இலையை கஷ்டப்பட்டு 1 மணி நேரமாக தூக்கிக்கிட்டு இருப்பான். அவனை வார்டனுக்கு என்ன செய்யாது சொல்லுங்கள் பார்க்கலாம், கண்ணுக்கே தெரியாது. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொல்லக்கூடிய எனக்கு வசனம் பிடிச்சிருக்கு. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உன் மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த அபிஷேகத்தின் வல்லமை உன் கூட இருக்கவங்களுக்கும் வேணும். அப்போ தான் அவன் கூட சேர்ந்து உன் பாரத்தை, என் கூட சேர்ந்து என் பாரத்தை சுமக்கணும். நான் 2-3 நாளாக நான் அவனுடைய சமூகத்தில் வசனம் சொன்னேன், ஆண்டவரே எங்கள் கூட சேர்ந்து ஊழியத்தில் பாரத்தை சுமக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஆவியின் வல்லமையை கொடுங்க, அந்த ஆவியின் வல்லமையை கொடுங்க. பிலீவர்ஸுக்கு வேணும் ஊழியக்கூட கூட சேர்ந்து பாரத்தை தாங்குவதற்கு. எனக்கு மட்டும் கிடையாது, என் கூட சேர்ந்து என் பாரத்தை சுமக்கிறதுக்கு என் நண்பர்கள் 70 பேருக்கு என்ன கொடுங்க. ஏற்கனவே லீடர்ஷிப்பில் இருக்கிறாங்க 30 பேரும் 70 பேரும். ஓகே, இவங்க 70 பேரும் பாரத்தை சுமக்காமல் எங்கே இருக்கிறாங்க? வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ ஏற்கனவே 70 பேர் லீடர்ஷிப்பில் வச்சுருக்க, நீ உன் பாரத்தை நீ அவங்க கூட ஷேர் பண்ணலை. உனக்கு பயம், நீ ஒருவேளை ஷேர் பண்ணால் அவனை என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கிட்ட ஆண்டவர் பேசினாரு, உங்கள்கிட்ட தானே பேசுகிறாரு, நீரே என்ன செஞ்சுக்கணும். கூட பிறந்த மிரியாமும் கூட பிறந்த ஆரோனும் சொன்னாத வார்த்தையா? கர்த்தர் உங்களோட மட்டும் தான் பேசுவாரா, எங்கள்கிட்ட பேச மாட்டாரா? இதைத்தான் அங்கேயும் சொல்லியிருப்பாங்க. அப்போ இதனால மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, அந்த 70 பேரை கூட்டுவா, ஆசரிப்பு கூடத்துக்கு முன்னாடி நிப்பாடு. உங்ககிட்ட இருக்கிற அதே ஆவியை நான் என்ன செய்வேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்ககிட்ட அந்த ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் அந்த பாரத்தை சுமப்பாங்க. If you have the Holy Spirit, then only you are able to carry the God's ministry, even if it is burden also.
ஒருவேளை அது கஷ்டமாக இருந்தாலும், ஒருவேளை அது துக்கமாக இருந்தால் கூட அந்த துக்கமான ஊழியத்தையும் கடினமான ஊழியத்தையும் நீ தூக்கி சுமக்கணும் அப்படின்னா உனக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகம் இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் ஓடும் வண்டி, அதுக்கப்புறம் சொல்ல போகிறோம் என்னத்தை ஊழியம் செஞ்சு என்னத்தை பார்த்தோம், கொஞ்சம் சம்பாதிச்சா சொல்லுங்க, கொஞ்சம் காசு பார்க்கலாமே, அங்கே ஆவியானவர் போயிட்டார். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் தான் ஊழியத்தில் ஷேர் பண்ண முடியும். என்ன ஷேரு? பைசா ஷேர் சொல்லலை, பாரத்தை சுமக்கிற ஷேர். ஒருத்தர் தூக்கிட்டு போகிறான் அப்படின்னா கூட சேர்ந்து என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், தூக்கும். நான் பார்த்துருக்கேன், அப்பா உளுந்து கிடந்தா கூட தூக்க மாட்டானுவேன். ஆனால் மையப்பெட்டி தூக்கும் போது என்ன செய்வான் சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் மூத்த பிள்ளை, நான் தான் முன்னாடி என்ன செய்வேன். ஒரு நாள் கூட அப்பாவை உட்கார வச்சு சோறு போடாதவன் மையப்பெட்டியில் செத்த பிந்தி தூக்கிறதுக்கு முதலாக வருவான். அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஊழியத்தின் பாதையில் ஊழியக்காரனோட, இப்போ சபைன்னு இருக்கா, சர்ச்சுன்னு இருக்கா, சர்ச் ஆக்டிவிட்டீஸ் ஊழியக்காரனோடு சேர்ந்து தாங்குகிறோம். கேம்பஸ்ன்னு இருக்கா, கேம்பஸ் தாங்கணும். விசுவாசிகள் ஊழியக்காரனை தாங்கணும். ஒருவன் மாத்திரமே பாரத்தை சுமக்கிறதுக்கு விட்டுறக்கூடாது. அதுக்கு தேவை பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஆண்டவரே, என்கிட்ட இருக்க அதே பிரசன்ஸ், என்கிட்ட இருக்க அதே ஊழிய பாரத்தை அவங்களுக்கும் கொடுங்கப்பா. அவங்களும் கர்த்தருடைய ஊழியத்தில் என் கூட சேர்ந்து சொல்லுங்க தாங்கட்டும், தாங்கட்டும். அடுத்த நான் நோட் பண்ண தெரியுமா, மோசே சுமந்த பாரத்தை யாரும் பார்க்கல, ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதல் சிறுவன் வரைக்கும் பார்த்தான்னு வசனத்தில் இருக்கு. பாரத்தை பார்க்கல, ஆனால் அசைவாடுதலை யார் பார்த்தா? ஒரு சின்ன பையன் பார்த்துட்டு போய் சொல்கிறான், எப்பா ஆவியானவர் அசைவாடுறாரு, ஆவியானவர் அசைவாடுறாரு, ஆவியானவர் அசைவாடு. என்ன அசைவாடுதல் தெரியுமா? இந்த 70 பேரை கூட்டு போயிட்டு மோசே சொல்கிறாரு, அங்கே வாங்கப்பா அப்படின்னு கூட்டு போயிடுறாரு. இந்த 70 பேரும் வாங்கப்பா அப்படின்னு கூட்டு போகும்போது 70 பேர் போல 68 பேர் தான் போயிருக்கான் பாருங்க. அதுலேயும் 2 பேர் டிமிக்கி அடிச்சிருக்கான் பாருங்க. 2 பேர் எங்கே உட்காந்துட்டாங்க அப்படின்னா 26வது வசனம், 70 பேரில் 2 பேர் பாளையத்தில் அங்கே உட்காந்தாச்சு, வீட்டில் உட்காந்தாச்சு. ஒருவன் பேர் எல்தாத், மற்றவன் பேர் மேதாத். அவங்க பேரும் எழுதப்பட்டிருந்துச்சு. மோசே கூட போய் நிற்கணும்ப்பா, பாரத்தை சுமக்கணும். இவங்க என்ன செய்யலை, மோசே கூட ஏன் பார்வைக்கு எதுக்கு தேவையில்லாமல் போய்கிட்டு, வேணா அந்த பேரை வேணா வச்சுக்கிடுவோம், நல்லா இருக்குது, எதுக்கு அங்கே போய் நின்றுக்கிட்டு போல. ஷேர் பண்ணி பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி போய் நிற்கலை. 68 பேர் போய் நிற்கிறாங்க மோசே கூட. இந்த 2 பேர் இன்னும் பாளையத்தில் இருக்காங்க, போல தாமதிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க பேர் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாது இருந்தார்கள். அப்புறம் அவர்கள் மேலும் ஆவியானவன் தங்கினான். நீ போனியோ போலையோ, உன் பேரை எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நீ ஊழியத்தை விட்டு எங்கேயும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. எங்கே இருந்தாலும் கொக்கி போட்டு ஒன்று எங்கே தான் வச்சுருப்பார் சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் ஆவியானுடைய அபிஷேகம். நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன், எனக்கு ஊழியமே வேண்டாம் சாமி, கொஞ்சம் ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்காம போனாலும், நீ ஃபேக்ட்ரியில் இருந்தாலும் அங்கேயும் ஆவியானவர் விட மாட்டார், நீ என்ன தான் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. யார்கிட்ட இந்த வசனம் போது எனக்கு தெரியல. परमेश्वर का सेवकाई को छोड़कर आप कहाँ भी नहीं जा सकते. अगर आपको वैसे मन है परमेश्वर के सेवकाई को छोड़कर जाना करके, वो नहीं छोड़ेगा, वो नहीं छोड़ेगा, वो नहीं छोड़ेगा. आप कोई भी काम में हो तो भी परमेश्वर नहीं छोड़ेगा. He will not leave you. ஏன்னா நீ முன்குறிக்கப்பட்டவன் ஆண்டோடைய ஊழியத்துக்காக. ஆண்டவர் விட மாட்டார். இந்த 68 பேரில் 70 பேரில் 2 பேர் வீட்டில் உட்காந்துட்டான், எல்தாத்தும் மேத்தாத்தும். ஆண்டவர் விட்ட மாதிரி இல்லை. நீ பாளையத்துக்கு ஆசிரியப்பு கூடாதுக்கு வராட்டாலும் பரவாயில்ல, ஓ மேலே இங்கே வீட்டுக்குள்ளே உனக்கு என்ன வருது சொல்லுங்க. வீட்டுக்குள்ளே ஆவி வந்துருச்சு. அப்புறம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவங்களும் வீட்டுக்குள்ளே இருந்தே என்ன சொல்கிறாங்க சொல்லுங்க, தீர்க்க தரிசனம். அங்கே 68 பேர் அங்கே சர்ச்சுக்கு முன்னாடி ஆண்டவர் அனுப்பின பிரசன்ஸுக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம். இங்கே 2 பேர் எங்கே உட்காந்து தீர்க்க தரிசனம், பாளையத்துக்கு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போதே அங்கே வல்லமை இறங்கி கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்குது. 27வது வசனம், ஒரு பிள்ளையாண்டான் ஓடி வந்து எல்தாத்தும் மேதாதும் பாளையத்தை தீர்க்க சொல்கிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். நான் இங்கே தான் அண்டர்லைன் பண்ணி நிப்பாட்டி வச்சேன். பாரம் பிரச்சனை யாரு கண்ணுக்கும் தெரியல, ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் ஒரு சின்ன பிள்ளை வரைக்கும் தெரிஞ்சிருக்கா தெரியலையா. அவனுக்கு இருந்த பாரம், மோசைக்கு இருந்த பாரம், பிரச்சனை யாருக்கும் தெரியல. ஐயோ மோசை கஷ்டப்படுறான்ப்பா, இனி யாரும் கறி சாப்பிட மாட்டோம், எல்லாரும் பொருத்தனை பண்ணுங்கப்பா அப்படின்னு தீர்மானம் எடுக்கலை. அப்படி யாரும் தீர்மானம் எடுக்கலை. இங்கே தீர்மானம் என்ன, பிரச்சனை உலகத்தினுடைய கண்களுக்கு புலப்படாமல் இருந்தாலும் ஆவியானுடைய அசைவாடுதல் யாருக்கு தெரியுது, சின்ன பிள்ளை வரைக்கும் தெரிஞ்சிருக்குது. அவன் ஓடி வந்து சொல்கிறான்,
உடனே மோசை எடுத்த சில வாலிபர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆமாம், யோசுவா என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, நான் போய் அவங்கள போய் நிப்பாட்டிட்டு வரேன். ஏன்னா இவங்க 2 பேரும் எங்கே வரல? கூடார இங்கே வந்து ஆசிரியர் கூடத்துக்கு முன்னாடி வரல. இவங்க வீட்டில் உட்காந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? ஆவியில் நிரம்பிட்டு இருக்கிறாங்க. இவங்கள போய் நாங்கள் போய் தடுக்கட்டுமா அப்படின்னு மோசைகிட்ட கேட்டவொடனே மோசை என்ன தெரியுமா? எப்பா, அந்த 70 பேர் இல்லைப்பா, என் கூட இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் இந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன், என் ஊழியம் இதை விட சூப்பர் ஊழியமா ஆயிரும். வெறும் மூப்பர்களுக்கு மாத்திரம் அல்ல, விசுவாசிகள் மாத்திரம் அல்ல, சிறு பிள்ளைகள் மேலையும் அதே ஆவியானவர், அதே ஆவியின் வல்லமை ஊற்றப்பட்டுச்சு அப்படின்னா பாரத்தை நான் சுமக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாரும் ஏன் கூட சேர்ந்து என் பாரத்தை என்ன செய்வீங்க? சுமக்கிறவர்களாக இருப்பாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுதான் சங்கீதம் காலை எங்கள் வீட்டு ஃபேமிலி பேரில் சங்கீதம் 55:22 இருக்குது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் பாரத்தை போய் அடுத்த வீட்டில் போய் சொல்லாது. உன் பிரச்சனையை போய் பக்கத்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. உன் பாரத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கையிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உன் பாரத்தை பார்த்து ஒதுங்கி போகிறது அந்த உலகம், உன் பாரத்தை பார்த்து ஆதரிக்கிறவர் கர்த்தர். மோசைக்கு ஆதரவு கொடுத்தார். மோசை கூட நிற்கிறதுக்கு யாருமே வரல. இந்த இடத்துல ஆரோன் பேரும் வரல, இந்த இடத்துல மிரியாம் பேரும் வரல கூட சேர்ந்து தாங்குவதற்கு. யாருமே இல்லை. அவனை தனியாக விட்டாங்க பாருங்க, தனியாக விட்டாங்களே. சில நேரம் ஊழியக்காரன் தனிமையாயிருவான், சில நேரம் ஊழியக்காரன் தனிமையாயிருவான். நீ தனிமையாயிருவேன். Sometimes you will be isolated. Nobody will be talking with you. Nobody will be caring for you. Even a single call, no. Even a small message, no. Even no Christmas, happy Christmas. அது கூட சொல்கிறதுக்கு சிலவங்க நினைஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி காலையில் சிலவங்க போன இடத்துக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுவாங்க. புரிஞ்சுருக்கீங்க? நம்மெல்லாம் எந்த லிஸ்ட்டில் இருப்போன்னா, ஆமாம், காலைல நேரத்தோட ஹாப்பி கிறிஸ்மஸ் நேற்றுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா நம்மெல்லாம் 3 லிஸ்ட்டு இருக்கும். சரிங்க, இன்றைக்கி சொன்னாங்க அப்படின்னா நம்மெல்லாம் இன்னும் கொஞ்சம், சிலவங்க நாளைக்கும் சொல்லுவாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ்னு. புரிஞ்சுங்க உங்களுக்கு? சிலவங்க புத்தாண்டு முடிஞ்சு அங்கேயும் சொல்லுவாங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அப்படிம்பாங்க. ஆமாம், என் பாரத்தை நான் தனியாக சுமக்கக்கூடாதுன்னு வசனம் சொல்லப்பட்டுக்கு. உன் பாரத்தை கர்த்தரிடத்தில் போய் அறிக்கை பண்ணு. நிறைய தடவை நீ சுமக்கிற, நான் தனியாக சுமந்துட்டு இருக்கேன்ல, என் ஃபேமிலியில் நான் மட்டும் தானே, எனக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை, நான் தனிமையாக சுமக்கிறேன். இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது, இது எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கிறது. அவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். மத்தேயுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து சொன்னது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆமாம், இளைப்பாறுதல் தருவேன். அப்போ பாரத்தை இறக்கி வைக்க வேண்டிய இடம் கர்த்தர். அவர் தான் உன் பாரத்தை ஷேர் பண்ணுவார். கலாத்திய சபைக்கு சொல்லும் போது, கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், கலாத்தியன் சாப்டர் 6:2, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. ஆபத்துன்னு ஒன்று வரும்பொழுது எனக்கு நல்லா இங்கே அவருக்கு ஆபத்துன்னு ஒன்று வரும்போது யாரும் அவங்க கூட நிற்க மாட்டாங்க, யாரும் அவங்க கூட நிற்க மாட்டாங்க. சிலரும் வெரி டேஞ்சரஸ். யூ வில் பி அலோன், யூ வில் பி ஐசோலேட், நோபடி வில் பி கேரிங் யூ, நோபடி வில் பி டாக் வித் யூ. யாராவது உங்கள்கிட்ட பேச, நீ நினைப்ப அவங்ககிட்ட பேச நல்லா இருக்கும்னு, ஆனால் அவங்க பேச மாட்டாங்க. நீ நினைப்ப ஓகே தே வில் பி ஹெல்பிங் யூ, அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு மெசேஜ் வந்து நல்லாயிருக்கும், பண்ண மாட்டாங்க. வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், பாரத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கை பண்ணு. இந்த வருஷத்தில் எதை உனக்கு பாரமாக நீ நின்னியோ அந்த பாரத்தெல்லாம் வரக்கூடிய ஆண்டில் உனக்கு ஷேர் பண்ணுறதற்கு அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை உன் ஃபேமிலியிலையும் ஊற்றப்படும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். கூட பிறந்தவங்களுக்கு, தம்பிக்கு, அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, அம்மாவுக்கு, எல்லாருக்கும் என்ன வேணும்? என்ன வேணும்? ட்ரெஸ்ஸு வேணும். இல்லை, எல்லாருக்கும் நான் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்க போகிறேன், பரிசுத்த ஆவி வாங்கி கொடுங்கப்பா. ஆண்டவரே, என்கிட்ட இருக்க அதே ப்ரெசன்ஸை அவங்களுக்கு கொடுங்கப்பா. நான் அதோடு கூட நிப்பாட்டில் 18 அதுக்கு கீழே நீங்கள் வாசித்து பார்த்தா ஆண்டவர் சொல்லிடுவார், மோசையினுடைய பாரத்தை சுமந்துட்டு என்ன சொல்வார் அப்படின்னா, எப்பா ஒன்றும் கவலைப்படாத, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது, எல்லாருக்கும் நாளைக்கு நான் என்ன கொடுக்க போகிறேன்? 1 மாதம் கறி. என்னவா? ஏன்னா 1 மாதம் நான்வெஜ் எப்படி இருக்கும்? 21 வசனத்தை வாசித்து பாருங்க, verse 21. அதற்கு மோசே ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. மீட் எத்தனை மாதத்துக்கு கொடுக்காராம்? 1 மாதம் வச்சு செய்கிறேன்னு சொல்கிறார். 1 மாதம் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? ஒரே கரியாக நான் உனக்கு 1 மாதம் 1 மாதம் கொடுப்பேன்னு சொன்னீரே. ஆடு மாடுகள் அவர்களுக்கு அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சகையெல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு மீனும் கரியும் மாறி மாறி போட்டாலும்
கடலில் இருக்கிற மீனை வாரி போட்டாலும் 6 லட்சம் புருஷர்களே இருக்காங்க, அவ்வளோ பேருக்கு காணாதே. போதுமா போதுமா? நான் தான் ரெண்டாவது பாயிண்ட் நான் என்ன கேட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, முதல்ல நான் சொன்னேன் மிஞ்சின பாரம். ரெண்டாவது நான் நோட் பண்ணியிருக்கேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறான் மோசே, ஆண்டவரே இது போதுமா, இது போதுமா, இது எப்படி சாத்தியமாகும்? How it is possible? There are 6 lakhs पुरुष लोग है, समुद्र का मच्छी भी कफी नहीं है सब लोग को बांधना. तो எந்த கடையிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வர முடியும்? தோ வி ஹேவ் அ கேட்டில், எங்கள்கிட்ட நிறைய ஆடு இருக்குது, அத்தனையும் அடிச்சு போட்டாலும் இது என்ன செய்யாது சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், இப்போ பிரியாணிக்குன்ற போது எத்தனை கிராம் ப்ரீஸ் போடலாம்? 50 கிராம் போடலாமா, 100 கிராம் போடலாமா, 150 கிராம் போடலாமா? அவங்களாம் கிராம் கணக்காக சாப்பிட மாட்டாங்க, தொட கணக்காக சாப்பிட்டவங்க. புரிஞ்சுச்சா? நான் என்ன சொல்ல அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு? நம்ம இப்போ போய் கிராமில் வந்துருச்சு. இனி செல்வா அடுத்தாக்கில் பிரியாணி போடுறதா இருந்தால் இஞ்சி கணக்கில் போயிடும். இல்லை நம்ம பிள்ளைங்க இப்போ கறி சாப்பிட மாட்டேங்காங்க. இப்போ நிறைய பேர் பிரியாணியில் போட்ட கறி பிடிக்காது. இப்போ அடுத்தாக்கில் மாஸ்டர் என்ன கேட்பார்னா, எத்தனை இஞ்சியில் என்ன போடலாம்? ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது எங்கள் வாத்தியார் சொல்லுவார், 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி வாத்தியார் சொல்லுவார், இல்லை உங்கள் காலத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் தான் இத்தனை ரூபான்னு என்ன செஞ்சிடும், சதுரடி இவ்வளோ ரூபான்னு வரும். அப்போ நாங்கள் சிரித்தோம், அப்போ நாங்கள் காமெடியாக பார்த்தோம். ஏன்னா அப்போ சதுரடிக்கு இவ்வளோ காசா? அப்போலாம் ஏக்கர் அப்படி தான் சொல்லுவாங்க, செண்டு அதுக்கு அப்புறம் வராது. இப்போ ஞாபகம் வருது, எங்கேயுமே செண்டும் கிடையாது ஏக்கரும் கிடையாது, எல்லாம் என்ன இருக்குது சொல்லுங்கப்பா, ஒரு சதுர அடிக்கு இத்தனை ரூபாய், ஒரு சதுர அடிக்கு இன்னும் அப்போ இனி பிரியாணி அந்த மாதிரி வந்துடும். பெரிய பெரிய பீஸ்லாம் போய் 100 கிராம் போய் 50 கிராம் போய் இத்தனை இஞ்சி போடலாம். ஆனால் அவர் சொல்றாரு, மாச கணக்காக நான் என்ன செய்ய போகிறேன், போதுமான்னு கேட்டவருக்கு எத்தனைவா, மாச கணக்காக நான் என்ன செய்ய போகிறேன், ஆமாம் ஒரே நான்வெஜ் தான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது போதுமா, இது சாத்தியமா அப்படின்னு கேட்டதுக்கு தான் வசனம் 23 வாசிங்க. நீ இப்பொழுது காண்பாய். ஜஸ்ட் அந்த சைடில் நேராக ஆப்போசிட்டில் போய் பாருங்க, 36 வருஷத்தை என்ன இருக்குன்னு. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டுமும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டுமும் தரையின் மேல் 2 முழம். இஞ்சி நான் சொன்னையா, கிராமு கிடையாது, 2 முழம். ஒரு முழமா, இதான் ஒரு முழம், இன்னொரு முழம், இது 1.5 தான் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. 2 முழத்துக்கு என்ன இருக்குது, காடை கறி. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, இது போதுமா, நடக்குமா அப்படின்னு கேட்ட ஒரு கேள்விக்கு நம்மகிட்ட சில கேள்வி இருக்குல்ல, நம்ம ஃபேமிலியில் சில பிரச்சனை இருக்குது, இது சாத்தியமாகுமா ஆண்டவரே, இது நடக்குமா, இதெல்லாம் எப்படி ஆண்டவரே, என்ன கொண்டு இது நடக்குமா? ஆண்டவர் செஞ்சாருன்னு வச்சுக்கோ, நீ தாங்க மாட்டேன். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவங்க சாப்பிட்டு கறியை டேஸ்ட் பண்ணி, கறி வாய்க்கில் போல, கறி எங்கே தான் இருக்குது, பல்லுக்குள்ளே இருக்கும்பொழுதே அடி உள்ள ஆரம்பிச்சிருச்சு. இனி கேட்ப, இனி இச்சிப்ப, வேணும்னு சொல்லுவேன், கறி வேணும்னு சொல்லுவேன். இந்த கறின்னு போட்டிருக்க இடத்துல உன் வாழ்க்கையில் எதுனா இச்சேன்னு ஒன்று இருக்கும், அதை போட்டு வச்சுக்கோ. இனி கேட்ப, இனி பார்ப்ப, இனி வேணும்னு சொல்லுவ, வாய்க்கில் இருக்கும்பொழுதே அடி விழுந்துடும். பி கேர்ஃபுல். டேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே, வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அடி விழுந்துடும். வி ஹவ் வெரி கேர்ஃபுல். இந்த வசனத்தை தியானிக்கும் ரொம்ப ஆழமாக நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். அப்போ இந்த வசனத்தில் என்ன, நீ சொன்னீரே இது போதுமா, வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய கை ஒரு நாளும் குறுக்கி போகாது. நடக்குமா நடக்காதா, சாத்தியமாகாதாங்கிற கேள்விக்கெல்லாம் பதில் ஒன்று தான், கர்த்தருடைய கை. சொல்லுங்க, என் ஆண்டுடைய கை ஒரு நாளும் குறுக்கி போகாது. லூக்கா சுவிசேஷத்திலையும் மத்தேயு சுவிசேஷத்திலையும் வாசிக்கும் போது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மத்தேயு சொல்லும்போது சொல்லுவார், இது மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும். யோபு பக்தன் சொல்லுவார், யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைச்சது ஒன்று யாரும் தடுக்கவும் முடியாது, தடை பண்ணவும் முடியாது. அவருடைய கை குறுகி போகலையே, தடுக்க முடியாது. யோபு 42:2 இல்லையா, அவருடைய கை குறுகி போகல. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ நினைச்சா ஒரு காற்றை அனுப்பி காடைகளை அனுப்ப வல்ல தேவன், நீ தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும்
எரேமியா 32:27, எரேமியா 32:17 சொல்லப்பட்டிருக்கு. அவரால் செய்யக்கூடாத காரியம்லாம் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு கடினமானது ஒன்றுமே இல்லை. ஆண்டவருக்கு கடினமானது ஒன்றுமே இல்லை. என் கை குறுகி போயிச்சோ, என்னால் செய்யக்கூடாது. நம்ம கை ரொம்ப சின்ன கை, நம்முடைய கை குறுகின கை, நம்முடைய கை ஆள் பார்த்து செய்கிற கை, நம்ம கை விளங்காத கை. ஆனால் ஆண்டவர் சொல்லால் என் கை பெரிய கைப்பா. நீ எடுத்தா 2 தான் எடுப்பேன், நான் தாரேன். இந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட சாக்லேட் எடுத்து கேட்டால் அந்த சின்ன பிள்ளைங்க நீங்கள் எடுத்தாங்களேன் அப்படி சொல்லும். ஏக்கு தெரியுமா? அது எடுத்துச்சுன்னா 1 எடுக்குமோ 2 எடுக்குமோ தெரியாது. நம்ம எடுத்து போட்டு எப்படி போடுவோம்? அள்ளி கையில் கொடுப்போம். இல்லையா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவர் உங்கள் கை பெரிய கைப்பா. எனக்கு இந்த வரக்கூடிய வருஷத்தில் உங்கள் கை குறுகின கை கிடையாது, உங்கள் கை பெரிய கையாக இருக்கணும். ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்படி தேவன் விசுவாசித்து பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவர். என்னால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான ஒரு காரியம் ஒன்று உண்டோ. முதல்ல நான் என்ன சொன்னேன்? எனக்கு மிஞ்சின பாரம். உங்கள் பாரத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட இறக்கி வைங்க. அவர் உங்களுக்குன்னு ஷேர் பண்ணக்கூடிய நபர்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். தே வில் பி ஸ்டாண்ட் வித் யூ. யாரெல்லாம் உன் பாரத்தை சுமக்கலைன்னு நீ நினச்சியோ அவங்க பேரை சொல்லிடு. இன்றைக்கி கர்த்தர் அந்த அபிஷேகத்தை அவங்களுக்கு கொடுப்பாரு. அவங்க கூட நின்று அவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. ஆமாம், இட்ஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதிப்பார் உங்களை. த லார்ட் வில் கிவ் த ஸ்பிரிட், ஹிஸ் ஸ்பிரிட், ஸோ தட் தே மே ஸ்டாண்ட் வித் யூ. நிறைய பேர் அவங்க கூட நிற்க மாட்டாம்பாங்க. They cannot with you. They will say that we will not come with you. We cannot stand with you. You should pray for them. ஆண்டவரே அவங்க என் கூட நிற்க மாட்டேன்ட்டாங்க. என் ஃபேமிலியில் இது சின்ன பிரச்சனையாகவே இருக்குது. They are not supported. They are not supporting. Just you pray, Lord, send your spirit. அந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது அவங்க எங்கே இருந்தாலும் சரி, கூடாரத்துக்கு முன்னே நிற்காங்களோ பாளையத்துக்கு உள்ளே உட்காந்துருக்காங்களோ, ஆவியானவர் கிரியை செய்ய வல்லவர். They will be stand with you. They will be stand. Some people for namesake, some people with you for namesake. எண்ணிக்கைக்கு சில பேர் இருப்பாங்க. இன்றைக்கி ஆண்டவர் எண்ணிக்கைக்கு ஆளுக்க வேண்டாம். ஆண்டவர் என் கூட நின்று பாரத்தை தாங்கக்கூடிய நபர்களை தாங்கப்பா. ஆமேன்னு சொல்லுங்களேன். சர்ச்சில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாருமே எண்ணிக்கைக்கு வேண்டாம். எண்ணிக்கைக்கு 70 பேர், எண்ணிக்கைக்கு 100 பேர் அப்படி வேண்டாம். எனக்கு 70 பேர் இருந்தாலும் 100 பேர் இருந்தாலும் என்னோடு கூட இருந்து ஊழியத்தை தாங்கக்கூடிய நபர்களை தாங்கப்பா. கேட்பீங்களா எல்லாரும்? Shall we all pray? நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம்.